பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தோணுது. சஜஷன் பாக்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கலான்னு தான் இருப்பேன். ஏன்னா குற்றத்தை உங்ககிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ உங்ககிட்ட இருந்து தெளிவுபடுத்திக்கலாங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ அதில் வந்து எங்களுக்கு அது நான் தப்பு சொல்லுங்க. எனக்கு உங்கள் சைட்லேருந்து நிறைய ஒரு விழுப்புணர்வு நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து தெரியப்படுத்துறீங்க. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு உண்டான தீர்வை கூட கொடுக்குறேன். நான் என்னுடைய பார்வைக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து வரக்கூடிய அனைத்தையுமே நான் வந்து கண்காணிக்கிறேன். நிச்சயமாக சரிப்படுத்தக்கூடிய அனைத்து வேலையும் செய்கிறேன். அதாவது மாண்புமிகு முதலமைச்சருடைய மேற்பார்வை அனைத்து துறைகளிலும் இருந்து சார் டெவலப்பர்ஸ் இனி பார்க்க போகிறோம். மக்களோட நம்பிக்கையை முழுமையாக பெற்றக்கூடிய ஒரு அரசாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறாரு. அதை மக்களோட நம்பிக்கை முழுமையாக செய்யக்கூடிய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம். முழுமையாக செய்வோம் சார். எல்லா இதுலேயும் சொன்னது தான். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இனி நான் மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே அதில் தான் வருது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதே போல் தொழில்துறை நம்மளுடைய கோவையுடைய கண்ணாக இருக்கக்கூடியது கல்வி, தொழில், மருத்துவம் இது எல்லாமே நம்ம மேம்படுத்த போகிறோம். அதே போல் தனியார் நிறுவனங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அதை விட டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம அரசு துறையை நம்ம டெவலப் பண்ணக்கூடிய கட்டாயம் நம்ம இருக்கிறோம். டிராஃபிக் ஜாம் நம்ம ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. எவ்வளோ தான் நம்ம பாலங்கள் கொண்டு வந்தாலும் இனி டிராஃபிக் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியல. அதற்குண்டான திட்டங்களையும் நாங்கள் வகுக்க போகிறோம். கோயம்புத்தூர் அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் பல நல்ல விஷயங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் நடைபெறும். இந்த